ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே, நல்லா ஜாலியாக வீட்டில் இருக்கீங்களா? நானும் வீட்டில் ஜாலியாக இருக்கேன். இப்போ தான் இருக்க வீடியோ போட போகிறேன். காலை டிஃபன் வேலையை இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன ஊற்ற போகிறோம்னா, செடிகளுக்கு வாழைப்பழ கரைசலும் கொரியன் உரன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதே ரெண்டையும் கலந்து என்ன செய்ய போகிறேன், செடிகள் கொடுக்க போகிறேன். ஏன்னா செடிகள்லாம் என்னன்னு தெரில, விளைஞ்சி பிடிச்சோன்னே அடுத்தாப்பில் வளர்ச்சி இல்லை, பூக்களை கம்முன்னு இருக்குது. அதுக்கு அன்னைக்கு காய்கறி தோல் உரம் ஊற்றினோம்ல, இப்போ இந்த ரெண்டு உரத்தை என்ன செய்ய போகிறோம், நம்ம இப்போ கலந்து செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். கொடுத்தோம்னா சரி, செடி நல்லா சிறப்பான வளர்ச்சி இருக்கும். இந்த பாருங்கள், இவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் இது வாழைப்பழ கரைசல். இது நாட்டு சர்க்கரையும் வாழைப்பழத்தையும் போட்டு ஒரு 15 நாள் 20 நாள் ஊற வச்சிடணும். ஊற வச்சோன்னா இந்த மாதிரி எசன்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொரியன் உரனாக்கும் நம்ம வேகமாக வளரக்கூடிய செடிகள் இருக்குல்ல, அதை என்ன செய்யணும், அதை எடுத்து நாட்டு சர்க்கரை போட்டு என்ன செஞ்சிடணும், அதை என்ன செய்யணும், ஒரு 30 நாளைக்கு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ரெண்டையும் என்ன செஞ்சிடணும், கலந்துட்டு நம்ம செடிகளுக்கு கொடுத்துடணும். கொடுத்தோம்னா செடி நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல பூ பூக்கும். அந்த கொரியன் உரம் என்ன செய்யும், வேகமாக நல்ல பூ பூக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். ஆக இந்த ரோஸ் கன்று, செம்பருத்தி கன்று, இந்த செம்பருத்தி கன்று பாருங்கள், இங்கே வந்தோடனே சூப்பராக நல்லா தளிர் அடிச்சிருக்கு பாருங்கள். வெள்ளை செம்பருத்தி இப்போ தான் நிறைய தளிர் அடித்து என்ன செய்யுது, மொட்டு வைக்குது. சூப்பராக வருது பாருங்கள். எல்லா செடிகளும் 1-2 நல்லா வருது, 1-2 இழந்துடலாம் கம்முன்னே இருக்குது. ரோஸ் கன்று, செம்பருத்தி இதுக்கெல்லாம் நல்லா வருது. இங்கே பாருங்கள், இது பன்னீர் ரோஸ் எவ்வளோ தளிர் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். நான் அவ்வளோத்தையும் மொட்டு வைக்கும். இது பட்டன் ரோஸ் மொட்டு பூத்துருக்கு பாருங்கள். தெரியுதான்னு பாருங்கள். இந்த அன்னைக்கு இது எடுத்தோம்ல புதினா, அது இன்னும் 2 டப்பாவில் இருக்குனால அந்த இருக்குது பாருங்கள். இந்த இலை குட்டி ஆகுச்சுன்னா சரி, அடுத்தாப்பில் டப்பாவில் இருக்க மண்ணை மாற்றணும்னு அர்த்தம். இதெல்லாம் 2-3 தான் இருக்குது, எடுத்துட்டேன். இதில் இலை குட்டி ஆகிட்டே போகுது பாருங்கள் புதினாவில். அடுத்து இந்த இதில் என்னன்னு தெரில, இப்போ இந்த அழகு செடிலாம் அவ்வளோ பூக்களை எல்லாத்தையும் என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். கட் பண்ணினா புது தளிர் வரும். புது தளிர் வந்தால் சிறப்பாக வந்துடும். இது 7 days ரோஸில் பாருங்கள், தளிர் 8 தளிர் வச்சுருக்கணும்ல, எல்லாத்துலேயும் இப்போ தான் மொட்டு வர ஆரம்பிக்கு, நல்லா சிறப்பாக வருது. அதேமாதிரி இந்த பாருங்கள், இந்த செடியெலாம் தூக்கி வச்சோம்ல, பாபின்ஸ்லாம் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஒன்று ஒன்றாகும். செவந்தி கண்ணி, நித்தியமல்லி, இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ, இந்த பதியம் போட்டு இந்த தளிர் வந்திருக்கு பாருங்கள். இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா, தெருதான் பாருங்கள், குட்டியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நம்ம பதியம் போட்டதில் தான். என்ன மல்லிகைப்பூ கண்ணுக்கு நிழலில் இருக்குது. நிழலில் இருக்கிறதுனால மொட்டெல்லாம் குட்டியாக இருந்து என்ன செஞ்சுது, கருகுது. இந்த பதியத்தை எடுத்த பிறகு என்ன செய்யணும், வெயிலில் தூக்கி வைக்கணும். நான் யாகம் இல்லாமல் நிழலில் தூக்கி வச்சுட்டேன். இங்கே வெயில் சாயங்காலம் தான் வருது, 3 மணிக்கு மேலே. இப்போ குளிர்காலனால பனி அதுக்கு சேர மாட்டேங்குது. எல்லா செடியும் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மிளகாய் செடி வைக்கிற இடம் இல்லாமல் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். வாடாமலையும் நல்லா சிறப்பாக வந்துடுச்சு. இந்த அழகு செடி ஒன்று சைடு தளிர் அடிச்சிச்சு, எடுத்து வச்சுருக்கேன். வாடி தான் வருமா என்னன்னு தெரில, கொஞ்சம் வாடி இருக்குது. பார்ப்போம், தண்ணி இன்னைக்கு ஊற்றி பார்ப்போம், எவ்வளோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், வெந்தயக்கீரை தூவிட்டோம்ல, வெந்தயம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். தெரியுதான் பாருங்கள், குட்டி குட்டியாகும். மல்லிச்செடி வர 7 நாள் ஆகும், வெந்தயம் 3 நாளில் வந்துடும் உங்களுக்கு. இதில் என்ன செய்யணும், நம்ம தண்ணியை தொளிச்சு தான் விடணும். ஏன்னா அது செடி படார்னு சாஞ்சிரும். ரொம்ப சென்சிட்டிவானது விட அது இல்லாமல் குட்டி குட்டியாக இப்போ வரதில்ல, அதனால் வேர் ஊனணும். வேர் ஊனந்தாண்டி என்ன செய்யணும், இந்த சின்ன ஸ்ப்ரே வச்சுருந்தோம்னா சரி, ஸ்ப்ரே வச்சு நம்ம இது பண்ணணும். இல்லைன்னா என்ன செய்யணும், இப்போ தான் லைட்டாக அப்படியே என்ன செய்யணும், தொளிச்சு விடணும். எவ்வளோ சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அடுத்து இதில் ஒரு கம்பளி பூச்சி இருந்துச்சு, எல்லா இலையும் என்ன செஞ்சிருச்சு, கடிச்சிருச்சு. இது நான் சீனி இறக்காய் இதுலேயும் பாருங்கள் கொஞ்சம் வாடலாம் மாதிரி நிற்குது. எல்லாம் இப்போ உரமே போய்க்கல, ஊற்றலை.
நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உரம் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். ஏதாச்சும் ஊற்றாதனால செடியெல்லாம் என்ன செய்யுது, கொஞ்சம் செழிப்பு கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ நடத்தாப்புல இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா, அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், ஊற்ற ஆரம்பிச்சிடணும். இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் பூ ஊற்றுருச்சு பாருங்கள், டேபிள் ரோஸ். இதை வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க. இது இந்த கலர் பூவில் இருந்துச்சுன்னா சரி, பாலினேஷன் நடக்கும். அதுக்கு இந்த கலர் பூவெல்லாம் எடுத்து சின்ன சின்ன டப்பாவில் கூட வச்சு நிறையா இது பண்ணிக்கிடலாம். எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து விவர்ஸ் நாட்டு ரக தக்காளின்னு சொல்லி நம்ம விதை போட்டோம்ல, விதை போட்டு எடுத்து வச்சது எவ்வளோ சூப்பராக உயரமாக வளர்ந்துச்சுன்னு பாருங்கள். அதை கீழே நம்ம நித்தியமல்லியை ஒடிப்போம்ல, பூவை பூத்தோன்னையும் அதை எடுத்து என்ன செஞ்சுருக்கேன், கீழெல்லாம் ஊனி வச்சுருக்கேன். எல்லாமே தழுக்குது. தழுத்தா யாரும் கேட்டாங்கன்னா என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம். இல்லை ஆன்லைனில் யாராவது நித்தியமல்லி செடி வேணும்னா கூட நம்ம என்ன செய்யலாம், அனுப்பி வைக்கலாம். அதுக்கு தான் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் எல்லாமே என்ன செஞ்சிடும், அந்த மழை நேரம் பனி நேரம் என்ன வச்சோம்னா நல்லா தழுத்து வந்துடும். இந்த தொட்டியும் சும்மா இருக்குது. இதில் 2 என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சம் ஊனி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ தான் கத்திரிக்காயெல்லாம் நடுத்தாப்புல இப்போ தான் வேர் ஊனியிருக்காக நல்லா பூக்க ஆரம்பிக்குது. காய்கள்னு வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து குடமிளகா இந்த 2 வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கல்வாழைக்கு நம்ம எந்த ஒரு இதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. அது வாட்டில் வச்சோமா, தண்ணி மட்டும் ஊற்றுனோம்னா போதும். அது 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு தண்ணி ஊற்றினாலே போதும், செடி நல்லா சிறப்பாக வரும். இந்த சம்பா மிளகாலையும் பாருங்கள் விவர்ஸ், இப்போ அடுத்து பூ வச்சு அடியில் காய் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த பாருங்கள் இவ்வளோ குட்டியாக ஒரு காய், இங்கே பாருங்கள். எல்லா பூவும் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, இந்த பாருங்க குட்டி குட்டியாக காய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி இந்த மழை பெஞ்ச தண்ணியவும் காய்கறி கழிவு உரத்தையும் ஊற்றினோம்ல, அதுலேயே என்ன செய்யுது, நல்லா என்ன செய்யுது, மிளகாய் செடி நல்லா சிறப்பாக வருது. அதேமாரி இந்த மிளகாய் சொன்னோம்ல, பங்காரு மிளகாய் ஃபுல்லாக புது தளிர் அடிச்சிருக்குது. புது தளிர் அடிச்சுன்னா என்ன செய்யும், திருப்பி நல்லா ஃபுல்லாக மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 15 மிளகாய் கிட்ட பிடுங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா எல்லாமே புது தளிர் அடித்து நான் அடுத்து மிளகாய் வரப்போகுது. கீரையெல்லாம் இது மேலே வச்சுருக்கேங்க பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது பாதி செடி தான், நான் மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றணும். பாருங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.